என்ன பண்ணு, நான் தையல் வேலைக்கு போறேன், நீயும் கூட எதுவும் வர்றியா? இல்லை உமா, என்ன ஆச்சரியமா இருக்குது. நம்மள வேலை பக்கத்து தலை வச்சு கூட படுக்க மாட்டோம். நீ என்ன புதுசா அப்ப தையல் வேலைக்கு போறேன் கிளம்பிக்கிட்டு இருக்கிற? பேசாம இரு. நீ தான் போக மாட்டேற, அவளையாச்சும் போக விடு. சரி உமா, பார்த்து போயிட்டு வா. குடும்ப செலவுக்கு 2 பேரும் ஓட்டமா ஒன்னாத்தானே முடியும். பிள்ளை குட்டிகளை பார்க்க வேண்டாமா? போகுமா? ஏக்கா, நீங்களும் வரீங்களா? 2 பேரும் போவோம். உமா, நான் ஒரு நல்ல ஐடியா வச்சிருக்கேன். நீ என்னமோ தையல் வேலைக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. நம்ம போலி கடை போடலான்னு பேசி வச்சுக்கிட்டு இருக்கேன் பாத்துக்க. அதுக்கு 3 பேர் தயார் பண்ணலாம் பார்த்தா நீ என்னமோ என்கிட்ட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவ. என்னது போலி கடையா? அட ஏக்கா, போலி கடைக்கெல்லாம் காசு வேணும்ல, எங்க போறது? உமா, 3 பேர் ஆள் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்குவோம். நான் கடையை பிடிச்சுக்கிறேன், நீ வந்து போலிக்கு மாவு எடுத்துட்டு வந்துரு. நம்ம சின்ன பொண்ணு போலியை போட்டு போட்டு ஆளுகளுக்கு கொடுக்கட்டும். இந்த 3 பேரையும் தனித்தனியா பிரிச்சுக்கிட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஈஸியா தானே இருக்கு சின்ன பொண்ணு. எனக்கு எந்த ஆட்சேபனமும் இல்ல. எனக்கு இந்த ஐடியா ஓகே தான். ஏ உமா, நீ என்ன சொல்ற? நான் என்னத்த சொல்ல சின்ன பொண்ணு, நீங்க பார்த்து எது செஞ்சாலும் சரின்னு தான் சொல்லுவேன். சரி, மாவுக்கு நான் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டாந்துறேன். நீங்க 2 பேரும் ஆகிற காரியத்தை பாருங்க. சின்ன பொண்ணு, நான் கடையெல்லாம் பேசி வச்சு புட்டா வந்திருக்கேன் பாத்துக்க. அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்காம சும்மா கடையை மட்டும் ஆரம்பிச்சுக்குன்னு சொன்னாங்க. மாச கடைசியில அட்வான்ஸ் கொடுத்து போகணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சீக்கிரம் போவோம். ஏன் உமா, வீட்டுல போய் மாவை பறிஞ்சு போய் சீக்கிரம் வா. ஏ லட்சுமி, இது என்ன கோட் சூட்லாம் போட்டு நின்றுட்டு இருக்கவ? லூசா நீயே? பொம்பளை மாதிரி சேலை கட்டிட்டு வர வேண்டியதானே? சின்ன பொண்ணு, இதான் சின்ன பொண்ணு இப்பலாம் ட்ரெண்டிங். இந்த மாதிரி பிசினஸ் பண்ண வரவங்க இப்படிதான் Dress போட்டுருக்காங்க. நம்மளும் அதுக்கேத்த மாதிரி மாறிக்க வேண்டாமா? ஏ போலி விற்க வர்றவளுக்கு என்ன பிசினஸ்? ஏதோ ஐடி கம்பெனி அந்த மாதிரி போனா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு போலாம். இங்க நம்மளே போலி தானே வித்துட்டு கிடக்குறோம். அதுக்கு எதுக்கு இப்படி கோட்டு சூட்டுன்னு கேக்குறேன். ஏதோ பஸ் ஸ்டாண்டுக்குள்ள லேகி விற்கிறதுக்கு நல்லா கோட் சூட் மாட்டிட்டு போவாங்கல்ல, அது மாதிரி இருக்கு. என்ன பொண்ணு, சரியா சொன்ன. சரி, போலிய போடு. கஸ்டமர் வந்ததுமே எல்லாத்துக்கும் கொடுப்பான். நானும் போலி போட முடியாது. நான் தான் இந்த கடைக்கு ஓனர். நான் தான் இந்த கடையை பிடிச்சிருக்கேன். சின்ன பொண்ணு, உன் வேலை தான் போலி போடுறது. போட்டு எல்லாத்துக்கும் கொடு. ஆமா, இது ஓனர்னு சொன்னா நம்பிட்டாலும் சரி. தள்ளு ஏமா, 2 போலி போட்டு கொடுக்க. ஒரு போலி எவ்வளவு? ஐயா, ஒரு போலி 10 ரூபா, 2 போலி 20 ரூபா. சாப்பிடுறீங்களா? சரி 2 போலி எடுத்துட்டு வாங்கம்மா. ஆமா, 2 போலி வாங்குறேன்ல, ஏதாவது ஆஃபர் கீஃபர் தர வேண்டியதானே? ஏன் ஆஃபர் இல்ல? எல்லாம் ஆஃபர் இருக்கு. 2 போலி வாங்கியிருக்கேன்ல, அதுக்குதான் வாழையில தள்ளுபடியா கொடுத்துருக்குறோம். சாப்பிடு. நான் போலி சாப்பிட தானே வந்திருக்கிறேன். அப்ப போலிக்கு தானே நீங்க ஆஃபர் கொடுக்கணும். என்ன வாழையில சாப்பிட வந்திருக்கிறேன்? கிளவே பயங்கரமான ஆளா இருப்பான் போல. ஒன்னேவே ஆயிடுச்சு புட்டியா மத்தியா. ஐயா, நீ குடுக்கற 10 ரூபாய்க்கு ஆஃபர் வேற போடணுமா? உட்காந்து தின்னு. சரி, ஆஃபர்லாம் குடுக்கலையாக்கும். பரவாயில்ல சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு சந்தேகமா, இங்க போட்டிருக்கிற போலியா இல்ல சப்பாத்தியான்னு தெரியல. இதுல என்ன சந்தேகம்? போலி தான் போட்டிருக்கிறோம். ஆனா போலி மாதிரி இல்லையே. வரட்டியை தட்டி போட்ட மாதிரி இருக்குது. இதை போலின்னு சொல்லி வெளியே ஊத்துக்காதீங்க. வச்சக்காரி மூஞ்சல் திப்பி விட்டு போயிருவாங்க. ஆளுகளை மூஞ்சி பாரு. இதுக்கு வேற 10 ரூபா போட்டு வாங்குறாங்க. கிளவி சும்மா சொல்லி இருப்பியா? நீ போற போலி நல்லாதான் இருக்கு சின்ன பொண்ணு. தெரியுது. இந்த கிழமை சொல்லிட்டு போதுலே தெரியுது. எனக்கு தெரிஞ்சு மாவு பிசைஞ்சதுதான் சரியில்லாம இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த உமா பிசைஞ்சிட்டு வந்ததுதான் சரியில்லாம இருக்கும். சின்ன பொண்ணு, கோதுமை மாவும் நல்லா போட்டு பிணைஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் சின்ன பொண்ணு. அடி பாலகத்தி, இங்க போலிக்கு மைதா மாவு தானே போடுவாங்க. நீ என்னமோ சப்பாத்தி மாவு எடுத்துட்டு வந்துருக்குற. அதெல்லாம் உடலுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க சின்ன பொண்ணு. அதத்தான் இதை எடுத்துட்டு வந்தேன். நல்லது இல்லதான், ஆனா இங்க விக்கிறதுக்கு சப்பாத்தி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போதுங்கல்ல. நம்ம ஆரோக்கியமான உணவைத்தான் கொடுக்கணும். அப்ப இழுத்து கடையை மூட வேண்டியதான். மம்பளுக்கு அத சின்ன பொண்ணு. வர கஸ்டமரை பாப்போம். அடுத்து யாரும் வராக பாரு. எனக்கு ஒரு 15 போலி பார்சல் கட்டிடுறீங்களா? எனக்கு தேவைப்படுது. அட, நல்ல பெரிய ஆர்டரா வந்துருச்சே. சின்ன பொண்ணு, இதான் சாக்கு. அந்த ஆள் சொல்ற மாதிரி 15 போலி சீக்கிரம் கட்டி நமக்கு நல்ல அமௌண்ட் அடிக்கு. சின்ன பொண்ணு, நான் எடுத்துட்டு வந்தது இன்னும் ஒரு 5 இதுக்கு தான் வரும். அதுக்கு மேல வராது. இத தட்டுல இருக்குது போலி பாத்துக்க. இத சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக வச்சிருக்கிறேன். அவ்வளவு மாவு இல்லையே சின்ன பொண்ணு. அவங்க கேக்குறதுக்கு நம்ம என்ன பண்றது? அடி பாவி, அப்புறம் எதுக்கு நீ திருண்ட மாவை எடுத்துட்டு வந்து என்ன வியாபாரம் பாக்குறதுக்கு எடுத்துட்டு வந்த? அப்ப மொத்தத்துக்கே 10 போலி வர மாதிரி தான் செஞ்சு எடுத்துட்டு வந்துருக்குற. அடி பாவி பாதகத்தி, நல்ல கஸ்டமர் ஆச்சே. இதை விட்டோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப இந்த 5 போலி இந்த ஆளு வாங்காம போயிருவானே, என்ன பண்றது? சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கு. அந்த ஆளை உட்கார சொல்லி 5 போலியை சாப்பிட வைப்பான். இந்த பார்சல் கட்டுறோம், நீங்க உட்காந்து போது அந்த 5 போலியை சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். என்ன ஐயா, உட்காருங்க. 5 போலி தரேன், அதை சாப்பிட்டுக்கிட்டு இருங்க. மிச்சம் 10 போலியை கட்டிடுறேன். எப்படி நீங்க வாங்குறதுல 5 போலியா திங்க மாட்டீங்களா என்ன? அடடா, அது கூட நல்லதுதான். சும்மா நிக்கிறதுக்கு அப்படியே உட்காந்து சாப்பிட்டு இருக்கலாம்ல. கொஞ்சம் சீக்கிரம் பார்சல் கட்டிருங்க. என்ன நீங்க சாப்பிட்டு முடிங்க, அதுக்குள்ள பார்சல் ரெடியா இருக்கும். எப்படி ஐடியா பத்தியா? அந்த மிச்ச போலி சாப்பிட வச்சுட்டே பத்தியா? இந்த ஆள்கிட்ட நம்ம சொன்னாலும் பிரச்சனை இல்ல, காசு கொடுத்து தான் போணும். ஏமா போலி சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னமா கட்டிட்டீங்களா? ஐயா மன்னிச்சிருங்க,
நீங்க கேட்ட அளவுக்கு எங்கிட்ட மாவு இல்ல 5 போலிக்கு தான் இருந்துச்சு, அதை தான் கொடுத்துட்டோம் ஐயா. நீங்க தின்ன வரைக்கும் எங்கிட்ட காசு கொடுத்துட்டு மிச்சம் 10 போலிய வேற கடையில வாங்கிக்கங்க. ஏமா இத முன்னாடியே சொல்லியிருந்தா பக்கத்து கடையில போய் நான் முழுசா வாங்கி வீட்டுல போய் எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுருப்போம்ல. உன் பேச்சு கேட்ட 5 போலியை தின்னு தப்பா போச்சு. விவரமான பொம்பளைகளா இருக்கீங்களா? ஆள்களையும் மூஞ்சுகளையும் பாரு. ஏய்யா, பிசினஸ் வந்துச்சுன்னா இதெல்லாம் ட்ரிக்கு பாத்துக்கங்க. ட்ரிக்கு தெரியாம பிசினஸ்க்குள்ள வந்தா அது ரொம்ப பெரிய தப்பு. உங்க பிசினஸ் ட்ரிக்க பயன்படுத்துறதுக்கு நான் தான் கிடைச்சேன்னா மூஞ்சிகளை முகரைகளை பாரு. இந்தாங்க 5 போலிக்கு காசு. இனி உங்க கடை பக்கத்து தாள வச்சு கூட படுக்க மாட்டேன். 3 பொம்பளைகளும் சரியான ஆளா இருக்காளுங்க.